ஜென்ட்ஸ்லாம் கிரே ஹேர் வருதுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்றீங்க தானே? இதை நான் ஏன் சொல்றேன்னா, கிரே ஹேர் இருக்கிறதுலாம் ஒரு வரம். அதுவும் இந்த ஹேர் கட்லாம் பண்ணீங்கன்னா தரம். ஃபர்ஸ்ட் ஹேர் கட்டு டெக்ஸ்சர் குவிஸ்ப். இந்த கட்டு அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே வந்து ஸ்டைலிஷா காட்டுற ஒரே ஹேர் கட்டு. இதுதான் இந்த கட்டோட ஸ்பெஷாலிட்டியே. நெக்ஸ்ட் ஸ்லீக்ட் பேக் அண்டர் கட். எனக்கு பிளாக் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு கிரே ஹேர் இருக்குன்னா அதுதான் அற்புதமான காம்பினேஷன். ஸோ கிரே ஹேர்ல இந்த கட் பண்ணிட்டு ஆஃபீஸ் மீட்டிங்லாம் போனீங்கன்னா என்னடா இவர் இவ்வளவு ஸ்டைலிஷா இருக்காருன்னு பார்ப்பாங்க. நீங்க பாக்கிறதுக்கு துருவ நட்சத்திரம் விக்ரம் மாதிரியே இருப்பீங்க. நெக்ஸ்ட் ஐவி லீக் ஹேர் கட். எனக்கு ஆஃபீஸ்ல ப்ரொஃபஷனலாவும் இருக்கணும், டேட்டிங் போனா கேஷுவலாவும் இருக்கணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஹேர் கட். இது க்ரூ கட்டோட லாங்கர் வெர்ஷன். ஸோ நான் கட்டு சொல்லிட்டேன். மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்டைலிங் எப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஹேர் வேவி ஹேர் இருக்கிறவங்க வேக்ஸ் யூஸ் பண்ணலாம். கர்லி ஹேர் டைட் வேவ்ஸ் இருக்கிறவங்க கர்ல் கிரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கூடவே கிரே ஹேர்ல வர இன்னொரு பிரச்சனைனா, சில பேர் கிரே ஹேர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் எல்லோயிஷ் டோனா இருக்கும். ஸோ இந்த டோனை வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணணும்னா ப்ளூ ஷாம்பு இருக்கு. இது வந்து ஹேரை நல்லா கிளாஸியா ஆஷியா காட்டும், பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ் லுக் இருக்கும். இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா பிளாக் ஹேர் இருக்கிறவங்களே உங்களை பார்த்து புறம்படுவாங்க.